கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா உங்க கூட நான் ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, நிகழ்ச்சியை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க. முன்னாடி மாதிரி இந்த காலம் கிடையாது. எல்லா அளவுலையுமே படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதே போலதான் இந்த பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுதும் நிறைய முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் இந்த வளர்ச்சி மென்மேலும் இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உணவு தொழில் செய்யக்கூடியவங்க தான். உணவை வச்சு நமக்கு நல்லா சமைக்க தெரியும், நல்ல ஊறுகாய் பண்ண தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு தொழிலா ஏன் மாற்றக்கூடாது அப்படின்னு யோசிச்சு எஸ்எஸ் ஃபுட்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திருச்சியை சேர்ந்த மகேஸ்வரி அவங்க கூட தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க கூட பேசி தெரிஞ்சுக்க போறோம். மிஸ் பண்ணாம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள் மேம். என்னுடைய பேரு மகேஸ்வரி. நான் திருச்சி நம்பரம் டோல்கேட், அதாவது திருவானைக்கோவில் பக்கத்துல இருக்க டோல்கேட், அங்க செக் போஸ்ட்ல தான் இருக்கேங்க மேம். ஓகே மேம். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் 9th ஸ்டாண்டர்ட் வரையும் படிச்சிருக்கேன். ஓ சூப்பர் மேம். நீங்க செஞ்சுட்டு வரக்கூடிய சுய தொழில்கள் பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட தொழில்கள்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஊறுகாய். வீட்டை விட்டு வெளியே போகாமலேயே நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஊறுகாய் ஐட்டம்ஸ், எல்லாமே வெஜிடபிள்ஸ்ல தான். அதுக்கப்புறம் ரெண்டாவதா சூப்பு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப் ஐட்டம்ஸ் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சோம். அது அதுக்கப்புறம் ஒரு கடையா ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஊறுகாய் ஐட்டம்ஸ் தான், எல்லாமே வெஜிடபிள்ஸ்ல தான் நான் பண்ணேன். அதை நம்ம வீட்ல இருந்தே பண்ணலாம், வெளியில எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு நினைச்சு நான் பண்ணேன். உண்மையே சொல்லணும்னா நான் டெய்லர். உடம்பு முடியல, அது பேக் பெயின் அதிகமா இருக்கனாலதான் இந்த பிசினஸ்குள்ள நான் வந்தேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் இந்த சூப் எல்லாம் ரெடி பண்ணி அப்புறம் ஒரு தள்ளுவண்டி கடை ஸ்டார்ட் பண்ணி, தள்ளுவண்டி கடையில தான் கம்மங்கூழ், அப்புறம் பருத்திப்பால், உளுந்தங்கஞ்சி, இந்த சூப்பு இதெல்லாமே பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கு பிறகுதான் இது மட்டுமே சரியா இருக்காது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருமானம் பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது இட்லி பொடி. இட்லி பொடியில இருந்து அப்படியே ஒன்னொன்னா நம்ம வீட்டுல மசாலா எல்லாமே கடையில ஏன் வாங்கணும், நம்மளே செய்யலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மசாலா ஐட்டம்ஸ், எல்லா வகை மசாலாவும் நான் வீட்லயே பண்ண ஆரம்பிச்சேன். அது எல்லாமே பக்கத்துல கொடுக்கும்போது அது நல்லா ரீச் ஆன பிறகு அதுக்கு அடுத்ததா மால்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மால்ட் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா இப்ப மூலிகைகள்ல ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், மில்லட்ல ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாமே இப்போ நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளவும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேம். இப்போ நிறைய சின்னதா உணவு தொழில்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேங்க மேம். அதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது இப்போ 1 இயரா தான். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஊறுகாயும் அதுக்கப்புறம் மற்ற மசாலா, இந்த கடை வச்சது இது எல்லாமே இப்போ வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே மேம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் மூலிகை சார்ந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மூலிகையில் என்னென்ன மூலிகைகளை பயன்படுத்தி என்னென்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை, முடக்கத்தான், அப்புறம் முருங்கைக்கீரை. கீரையெல்லாம் நிறைய பேர் இப்போ பசங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அவங்கள சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் கீரை எல்லாத்தையுமே, முருங்கைக்கீரை, துளசி, அப்புறம் முடக்கத்தான், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூலிகைகள்ல எல்லாத்துலயுமே மிக்சரு, காராச்சவு, முறுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே மேம். இப்போ மூலிகையிலேயே நீங்கள் ஸ்நாக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸோ அதுக்கான மூலப்பொருட்கள் உங்களுக்கு மொத்தமாக வேணும் இல்லையா? ஸோ அதை எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கிது, எங்கேருந்து வாங்கிக்கிறீங்க? மொத்தமா அப்படின்னு ஒன்றும் தேவை இருக்காதுங்க மேம். ஏன்னா நான் ஆர்டர் வர தான் பண்ணுவேன். என்கிட்ட எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா அது உடனே செஞ்சு உடனே கொடுக்குற மாதிரி தான். அது எவ்வளோ ஆர்டர் வருதோ, 5 கிலோ 10 கிலோ இப்படி எவ்வளோ கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இது எல்லாமே மார்க்கெட்லயும் வாங்கிப்போம். பக்கத்து வீட்லயும் சில பேர் வச்சிருப்பாங்க, இருக்கும்போது அவங்கள்ட்டையும் வாங்கிப்போம். வீட்டுல செடி வளர்த்துறாங்க இல்லையா, அவங்க கிட்டையும் வாங்கிக்குவோம். ஓகே மேம். இப்போ மசாலா பொருட்கள் தயாரிச்சு விற்பனை பண்றீங்க இல்லையா? ஸோ அந்த மசாலா பொருட்கள்ல என்னென்ன மாதிரியான மசாலாலாம் தயாரிக்கிறீங்க? மசாலான்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான சாம்பார் பொடியில இருந்து மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறம் பிரியாணி மசாலா, இந்த மாதிரி மசாலா எல்லாமே நான் செஞ்சு கொடுக்குறேன். இது
இது போக இன்னொரு விஷயம் என்ன பண்றோம் அப்படின்னா, இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி. இதுவுமே வந்து மசாலாவுல தான் வரும். இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடினா என்ன அப்படின்னா, சமைக்கவே தெரியாது அப்படின்றவங்க, பேச்சுலர்ஸ், நியூ மேரிடெல்லாம் இப்ப நிறைய பேருக்கு சமைக்கவே தெரியாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்ப சாம்பார் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எல்லாமே எவ்வளவு அளவுகள்ல போடணும் இதெல்லாம் தெரியாது. அப்ப காய் மட்டும் வாங்கிட்டு அதை நம்ம சும்மா வணக்கி அதை வேக வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளவு சாம்பார் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 50 கிராம் 100 கிராம் அந்த பவுடரை போட்டு தண்ணியில நல்லா கரைச்சிட்டு ஊத்தி கொதிக்க விட்டு இறக்குனா சாம்பார் ரெடி. இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் சாம்பாரும் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஓகே மேம், சூப்பர் மேம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஊறுகாய் தயாரித்து விற்கிறீங்க இல்லையா, வெஜிடபிள்ஸை வச்சு நிறைய ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணுறதா சொன்னீங்க. ஸோ அதில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஊறுகாய் அப்படின்னா லெமன், மாங்காய், மா இஞ்சி, அப்புறம் மாவள்ளி கிழங்கு, மகாளி கிழங்கு சொல்லுவாங்கல்ல, மாவள்ளி கிழங்கு அதுல பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் சில பேருக்கு வந்து நெல்லிக்காய் இதெல்லாம் கேக்குறாங்க இல்லையா, அப்ப நெல்லிக்காய் ஊறுகாய் இந்த மாதிரி பண்ணி, நெல்லிக்காய் ஊறுகாய்லாம் வந்து லைஃப் கொடுக்காது, ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ் தான் தாங்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு அளவுகள்ல ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். இது இல்லாம ஊறுகாய் உப்பு நெல்லி போடுவோம். உப்பு நெல்லி, உலர் நெல்லி, உலர் திராட்சை, இதுல ஸ்வீட்டாவும் போடுறோம், உப்பும் போட்டு கொடுக்குறோம். சூப்பர் மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க மசாலா நீங்கள் நிறைய தயாரித்து விற்பனை பண்ணுறீங்க, மூலிகையில் நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணுறீங்க, ஊறுகாய் விதவிதமாக பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே எங்கே கற்றுக்கிட்டீங்க? இதெல்லாம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க? எங்கேயும் வெளியில போய் எல்லாம் கத்துக்கலங்க மேம். எல்லாமே வந்து வீட்டுல அம்மாவோட அம்மா அவங்க எல்லாம் செய்யறாங்க இல்லையா, சின்ன பிள்ளையில இருந்து நம்ம பாக்குறோம். எங்க அம்மாயி வந்து ரொம்ப வெரைட்டிஸ் நிறைய பண்ணுவாங்க. அவங்க பண்றதெல்லாம் எனக்கு இன்னும் தெரியாது, அவ்வளோ பண்ணுவாங்க. நெல்லிக்காய் எல்லாம் அப்படியே மோர்ல போட்டு இடிச்சு அது ஒரு வடை மாதிரி வச்சுப்பாங்க. அதை வந்து அவங்க மோர் ஊத்தி அதை வந்து தாளிச்சு சாப்பாட்டுக்கு அப்பப்ப போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் கூட எனக்கு இன்னுமே தெரியாது. இப்ப நான் பண்றது எல்லாமே அம்மாவோட அம்மா கிட்ட கத்துக்கிட்டதுதான். சூப்பர் மேம். ஸோ உங்களோட அம்மாவோட அம்மா கிட்ட கற்றுட்டு அது ஒரு தொழிலாகவே நீங்கள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க நம்ம தள்ளுவண்டி கடையிலலாம் வச்சு விற்கும்போது பருத்தி பால் இதெல்லாம் விற்கிறீங்க அப்படின்னு. ஸோ இந்த பருத்தி பால்னா என்ன, அதை எப்படி தயாரிக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. பருத்திப்பால் அப்படின்னா, பருத்திப்பால் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுரையில பருத்திப்பால் ஃபேமஸ் இல்லையா. பருத்திப்பால்ல வந்து நிறைய விஷயம் இருக்கு. பருத்திப்பால் வந்து இப்ப ஃபீவரோட இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம எல்லாம் டேப்லெட் கொடுக்குறோம்ல, இப்ப டேப்லெட் கொடுக்கணும்னு அவசியமே இருக்காது. பருத்திப்பால் வந்து சூடா குடிக்கும் போது ஃபீவர் வந்து உடனே அப்படியே என்ன சொல்றது, அந்த உடம்பு வலியோட இருப்போம் இல்லையா, அந்த வலியெல்லாம் குறைஞ்சிடும். அதை உடனே நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அதை குடிக்கும்போது. அதுல அவ்வளோ சக்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா சளி இருக்கு, அவங்களுக்கு குறையவே மாட்டேங்குது அப்படின்னா அவங்களும் அதை எடுத்துக்கலாம். அப்புறம் உடம்பு ஸ்ட்ரென்த்துக்காகவும் அதை எடுத்துக்கலாம். இந்த பருத்திப்பால் நான் எப்படி பண்றேன்னா, பருத்தி அதாவது பஞ்சு இல்லாத பருத்தி வெளியில விற்கும், அது வாங்கி நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அதை மறுநாள் வந்து மிக்சியில அரைச்சிட்டு பால் புழிஞ்சு அதுல இருந்து எடுத்து அதோட அரிசி மாவு கொஞ்சம் கலந்துட்டு அதை காய்ச்சி எடுக்கணும். இதுக்கு ஒரு பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி போடணும். அதுதான் அந்த ஃபீவர் எல்லாம் குறைக்கிறது, சளியை குறைக்கிறது, இது எல்லாமே அதுதான். அது என்ன பவுடர் அப்படின்னா, சுக்கு, மிளகு, அரத்தை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் இது எல்லாத்தையுமே ஒரே அளவுகள் எடுத்துக்கலாம். அரத்தை மட்டும் அதுல 1/4 பாகம் எடுத்துக்கணும். இது எல்லாமே பொடியாக்கிட்டு அந்த பொடி ஒரு பிஞ்சு போட்டு கொடுக்கணும் ஒரு கிளாஸ்க்கு. அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. சூப்பர் மேம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த கம்பங்கூழ் எல்லாம் நாங்கள் தயாரிச்சு விற்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து கம்பங்கூழ் அப்படிங்கிறதுக்கான ஃபேமஸ் இப்போ எப்படி இருக்கு ட்ரெண்டில், அதை எப்படி வரவேற்புலாம் எப்படி இருக்கு மேம் கம்பங்கூழுக்கு? கம்மங்கூழ் வந்து முன்னாடியெல்லாம் எல்லாம் வந்து சீசனுக்கு தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் குளிர்ச்சி, அதனால வந்து சளி பிடிக்கும் அப்படியெல்லாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. இப்பதான் அரிசி சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிடுறோம். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா எல்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து அரிசி சாப்பாடே கிடைக்காது, கம்பு சாதம் தான் அதிகமா சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அரிசி சாப்பாடு கிடைக்காத நேரத்திலையும் கம்பு சாப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அது எல்லா விதமான கிளைமேட்லயும் சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு வகைதான். அப்படிங்கும் போது இது குளிர்ச்சிக்காக மட்டுமே சாப்பிடுறது இல்ல, எல்லா கிளைமேட்லயுமே இதை சாப்பிடலாங்கிறத இப்பதான் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ கம்மங்கூழ் சீசன்ல மட்டும் இல்லாம எப்பயுமே எனக்கு கம்மங்கூழ் நல்லாவே சேல் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம கடையில எப்பயுமே புளிப்பு இல்லாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே கொடுக்குறோம். அதனால என்னோட கடையில இருக்க கம்மங்கூழுக்கு உண்மையாவே ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்கு.
சூப்பர் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய உணவு தொழில் செஞ்சு நீங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து ஆன்லைன்லயும் பண்றீங்களா? இல்ல ஆஃப்லைன்ல மட்டும் தானா மேம்? ஆன்லைன்ல பண்றோங்க மேம். அதாவது பருப்பு போளி, தேங்காய் போளி, சூப்பு, உளுந்தங்கஞ்சி, பருத்தி பாலு, அப்புறம் ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லா வகை ஃப்ரெஷ் ஜூஸ், ரோஸ் மில்க், இந்த மாதிரி லெஸி இது எல்லாமே வந்து ஜொமேட்டோல நான் கொடுக்குறேன். வீட்ல இருந்தே கொடுக்குறேன். ஓ! சூப்பர் மேம். ஸோ Zomato மூலமாவும் உங்களோடத வாங்கிக்க முடியும். கண்டிப்பா மேம். அதோட சேர்த்து இன்னொரு தொழிலும் பண்றோம். அது வந்து நான் எதிர்பார்க்காத விதமா எனக்கு அது நடந்துட்டு இருக்கு. இப்ப அது என்னோட தொழில்கள்ல அதுவும் ஒண்ணா மாறிக்கிட்டு இருக்கு. எப்படி என்னன்னா சாப்பாடு வகைகளும் நமக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு. நான் சும்மா இப்போ இந்த எலெக்ஷன் டைம்ல அந்த எலெக்ஷன் பூத்ல வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வேணும், வெளியில கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு நாள் எங்களை செஞ்சு தர முடியுமான்னு கேட்டாங்க. இப்ப நான் செஞ்சு கொடுத்தம்போது அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் நீங்க பண்ணிதான் ஆகணுங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு. அதனால சாப்பாடும் செஞ்சு கொடுக்குறோம் மேம் வீட்ல இருந்து. சூப்பர் மேம். ஸோ இவ்ளோ தொழில் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்குமே மார்க்கெட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மார்க்கெட்டிங்லாம் எந்த அளவுல இருக்கு உங்களுக்கு? ஆரம்பத்துல மார்க்கெட்டிங்னா என்னன்னு எனக்கு தெரியாம தான் இருந்துச்சு. மார்க்கெட்டிங் எப்படி பண்றதுன்னே தெரியாம தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஏதோ ஒரு தைரியம் நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் டெய்லர்னு சொன்னேன் இல்லையா? அப்ப வந்து நைட்டி எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தேன். அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் கொண்டு போய். இப்ப அந்த கஸ்டமர் கிட்ட என்னுடைய இந்த மாதிரி எல்லாம் நான் செஞ்சு சேல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் தான் ஃபர்ஸ்ட் நான் காமிச்சு அவங்கள்ட்ட தான் முதல்ல என்னோட வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுது. அவங்களுடைய அவங்க சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கு அப்படிங்கும்போது அவங்க ரெக்கமெண்ட் பண்ண ஆட்கள் நிறைய பேர் இன்னமும் ரிப்பீட்டட் கஸ்டமரா எனக்கு இருக்காங்க. அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல நிறைய குரூப்ல ஷேர் பண்ணுவேன். அப்புறம் யூடியூப்ல வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு கீதா அவங்களுடைய ஒரு இதுலதான் வந்து ஸ்ருதி ஹெர்பல்ஸ்ன்னு சொல்லி அவங்களுடைய யூடியூப் சேனல்ல எங்களுடைய என்னென்ன பண்ணிட்டு இருக்கணும் அது எல்லாமே போட்டாங்க. ஒரு வீடியோவா எடுத்து கொடுத்தாங்க. அது மூலியமா நல்ல ரீச் கிடைச்சது. இப்படிதான் என்னுடைய மார்க்கெட்டிங் வந்திருக்கு. ஓகே மேம். சூப்பர் மேம். இப்போ உங்களுடைய சுய தொழில் அப்படின்றது எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்டார்டிங்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இப்போ எப்படி போயிட்டு இருக்கு மேம்? கண்டிப்பா மேம். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கே என்கிட்ட பணம் இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ணது எவ்வளவு பைசால அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 ரூபாயில தான். அதுக்குள்ள என்ன வாங்கி செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சு சேல் பண்ணி அதுல இருந்து வந்த அந்த லாபத்தை திருப்பி நான் வந்து முதலீடாக்கிக்கிட்டே இருந்து அதுதான் பெருசா வளர்த்து எடுத்திருக்கேன். இதுக்காக நான் கடன் வாங்கவே இல்லை. அதுதான் உண்மை. இப்போ எனக்கு நல்லாவே போயிட்டு இருக்குங்க மேம். என்னுடைய தொழில் ரொம்ப பெரிய வளர்ச்சிக்கு வந்திருக்குங்கிறத என்னால இப்போ உணர முடியுது. சூப்பர் மேம். முதலீடே இல்லை அப்படின்னு புலம்பக்கூடியவங்களுக்கு மத்தியில் வெறும் 150 ரூபாய் முதலீடு போட்டு அடுத்தடுத்த லாபத்தையே முதலீடாக மாற்றி ஒரு தொழிலில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கீங்க. உண்மையாகவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதை தாண்டி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள்லாம் நீங்கள் வீட்லையும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நிறைய ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை ஒரு பக்கம் இருக்கும். உங்களுக்கான ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு அது ஒன்று தனியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறீங்க? கண்டிப்பாங்க மேம். என்னோட பிள்ளைங்க என்னோட கடவுள் கொடுத்த வரம். அதனால என் பிள்ளைங்க ரொம்பவே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. எப்படின்னா காலையில நான் தினமும் ஏந்திரிக்கிறது 3 மணிக்கு எந்திரிப்பேன். தினமும் காலையில 3 மணிக்கு. அப்போ இந்த கடை வச்சிருக்கோம் சொன்னேன் இல்லையா? கம்மங்கூழ் சூப்பு இதெல்லாம் கொடுக்குறோம். அந்த கடைக்கு 3 மணிக்கே ஏஞ்சி அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுல பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எதுனா செய்யணும்னா செஞ்சு வச்சுட்டு நான் 7 மணிக்கெல்லாம் கடையில இருப்பேன். அந்த மாதிரி தான் அந்த வேலை ஸ்டார்டிங்ல இருக்கும். அதுக்கப்புறம் கடைக்கு ஆள் வந்துருவாங்க. அவங்க கிட்ட விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு என்னுடைய மத்த வேலைகள் எல்லாம் நான் பார்ப்பேன். இப்படிதான் என்னோட டைமிங்கை நான் பிரிச்சுக்கிறேன். சூப்பர் மேம். இப்போ வந்து யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃபேமிலி சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆரம்பத்தில் உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி இருக்கு மேம்? ஆரம்பத்துல எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஏன் ரிஸ்க் எடுக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டாங்க. உங்களால இதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, இதெல்லாம் உங்களால முடியாது, ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படிதான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஆனா அது எவ்வளவு நாளைக்குன்னா ரொம்ப காலம்லாம் இல்ல, சும்மா ஒரு ஒன் வீக் வரைக்கும் தான். அந்த 1 வீக்குள்ளாரையே நான் செஞ்சதை சேல் பண்ணி அதை லாபம் காட்டிட்டேன். அப்போ அவங்க வந்து ஓகே இவ ஏதோ ஒண்ணு பண்றா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எங்க அம்மா தான் லெமன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு மார்க்கெட்ல என்னென்ன தேவையோ அத்தனையும் எங்க அம்மா தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. என் பிள்ளைங்க ரெண்டும் என்ன டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. நான் என்ன சொல்றேனோ அதை கரெக்டா கேட்பாங்க. அவங்க 3 பேரோட சப்போர்ட் தான் நான் இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணமே.
சூப்பர் மேம். ஸோ இப்போ உங்களுடைய சுய தொழில்ல நீங்க ரொம்ப சவாலா நினைச்ச தருணங்கள்லாம் என்னவா இருக்கும்? சவாலா நினைச்சது வந்து உண்மையாவே முதலீடு தான் ஃபர்ஸ்ட் விஷயம். சவாலான விஷயமே முதலீடு தான். அடுத்து இப்ப எனக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு. என்னோட பொருளை வந்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு ஓகே, இது எனக்கு பெரிய ஆர்டரா வந்துருச்சு. இந்த ஆர்டரை செய்யறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. அப்போ எனக்கு வந்து இதை நம்ம செஞ்சு முடிச்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா என்னோட தம்பி இவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணி தான் அந்த ஆர்டரை நான் பண்ணேன். அந்த ஆர்டரை பண்ணப்போ இதுக்கு மேல நம்ம யார்கிட்டையும் எந்த உதவியும் இல்லாம நம்ம வளர்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அன்னைக்கு உருவாச்சு. அதுக்கு பிறகு ரொம்ப பெரிய சவால் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங். அதாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆர்டர் எடுக்கும்போ அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஆனா நிறைய செஞ்சு நம்ம கடைகள்ல கொடுக்கலாம், நம்ம இன்னும் கூட இன்னும் அதிகப்படுத்தலாம் நம்மளுடைய இதை அப்படின்னு நினைக்கும் போது மார்க்கெட்டிங் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா அப்ப எனக்கு மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியாது, எப்படி பண்ணணும்னு தெரியாது. அதனால நான் ரொம்ப சவால்களை சந்திச்சேன். அதுக்கப்புறம் அனுபவபூர்வமா உணர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்யும் போது அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா மாறிடுச்சு. நிச்சயமா மேம். எல்லாருக்கு பின்னாடியுமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய சவால்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி வரும்போது தான் நம்ம ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க முடியும் இல்லையா? அந்த வகையில் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது தருணங்கள் இருக்கா மேம்? நிறைய தருணங்கள் இருக்கு. அதுல நான் ஒரு 3 விஷயம் நான் கண்டிப்பா சொல்றேங்க மேம். நான் ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் காரணம் என்னோட தம்பி. டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கும்போ எனக்கு பேக் பெயின் வந்து இனிமே நீங்க ஸ்டிச்சிங் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொன்ன பிறகு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நான் எங்கேயாவது ஒரு கடைகளுக்கு வேலைக்கு போறேன் அப்படிதான் நான் சொன்னேன். ஆனா அவன் தான் சொன்னான், இல்ல உங்களால முடியும், உங்களுக்கு நிறைய திறமை இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சு நீங்க வெளியில வாங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தெரிஞ்சதை செஞ்சு வெளியே வரும்போதுதான் நீங்க வளர முடியும், எங்கேயும் வேலைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களால முடியும் முடியும் முடியும்னு ஃபர்ஸ்ட் என்னை வந்து வெளியில கொண்டு வந்தது என்னோட தம்பி தான். அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம் அடுத்தது என்னன்னா, அந்த நிறைய பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி நான் தான் சொன்னேன் இல்லையா, 150 ரூபாய் போட்டு செஞ்ச அந்த காலத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்து என் பொண்ணுக்கு ஒரு தங்க நகை, அதாவது ஒரு செயின் வாங்கி கொடுத்து அதை என் பொண்ணு போட்டு பார்க்கும்போ அது முகத்துல பார்த்த சந்தோஷம் ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு தருணமா எனக்கு இருந்துச்சு. அடுத்தது வந்துட்டு என்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க என்னோட ஃப்ரெண்டு, எங்க ஊருக்கார பையன். அவங்க நீங்க வந்து வெளியவே வராம இருந்திருக்கீங்க, நான் பார்த்திருக்கேன், உங்க வீட்டுல இருந்தே நீங்க வெளியே வராத ஒரு ஆளு, ஆனா இன்னைக்கு இவ்வளவு விஷயத்த செய்றீங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு, உங்களை மாதிரி நானும் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணும், எனக்கு என்னென்ன நான் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, எனக்கு எது ஒத்து வருதோ அதை நான் செய்யறேன்னு என்கிட்ட கேட்டுட்டு அவர் இப்போ உளுந்தங்கஞ்சி, இந்த பருத்திப்பால் இதெல்லாம் கொண்டு போய் சந்தையில எல்லாம் வச்சு சேல் பண்ணி அவர் வந்து தினமும் 1500 ரூபாய்க்கு குறையாம சம்பாதிக்கிறேன் அப்படின்னு என் வீட்டுல வந்து இப்போ சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சூப்பர் மேம். நிச்சயமா மேம். இப்போ உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒருத்தவங்க ஒரு தொழில் தொடங்கி அதில் அவங்க வளர்ச்சியை பாதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா உண்மையாகவே இது ஒரு பெரிய பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சுய தொழில் அப்படின்றது ஒவ்வொரு பெண்களுக்குமே எவ்வளோ அவசியம்னு நீங்கள் சொல்லுவீங்க? சுய தொழில் கண்டிப்பா எல்லா பெண்களுக்கும் அவசியம்தான். எவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும் சரி, இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்டா இருக்காங்க, நடிகைகளா இருக்காங்க, இல்ல வேற ஏதாவது பெரிய துறைகள்ல இருக்காங்க, அவங்க பெரிய கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, எதுல வேணாலும் இருக்கட்டும். ஆனா அவங்க வந்து ஒரு இன்னொரு பிசினஸ் அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ நயன்தாரா மேம் வந்து இப்போ நாப்கின் பிசினஸ் எடுத்திருக்காங்க. இப்போ சூரி வந்து ஒருத்தர் ஹோட்டல் பிசினஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் இன்னொரு பிசினஸ் தேவைப்படுது, அது கண்டிப்பா நம்மளை நிலைநிறுத்தும். அதுக்காக சுய தொழில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவையான ஒண்ணுதான். நம்ம தான் ஆல்ரெடி சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற அசால்ட் இருக்கக்கூடாது. நம்ம தலைமுறைய நம்ம நல்லபடியா வாழ வைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பா சுய தொழில் முக்கியம் எல்லாருக்குமே. நிச்சயமா மேம். ஸோ இதுவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. இப்போது வந்து சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்னென்ன ஆலோசனைகள் கொடுப்பீங்க? சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. எதுக்காகவும் நம்ம வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே லேபிள் போட்டுறணும், ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம பெரிய கடையா பிடிச்சிடணும், ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம இத்தனை கஸ்டமர் வச்சுக்கணும், இதெல்லாம் கற்பனையில மட்டும்தான் நடக்கும். நிஜத்துல நடக்கிறது ரொம்ப பெரிய சவாலா இருக்கும். அதனால யாரா இருந்தாலும் சின்ன முதலீடு பண்ணுங்க.
இந்த சின்ன முதலீட்டுல வர லாபத்தை திரும்பவும் முதலீடா போடுங்க. இது உங்களை என்னைக்குமே கடனாளியா ஆக்காது, உங்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும். இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. அதனாலதான் நான் இத சொல்றேன். அதனால சுயதொழில் தொடங்குறவங்க எப்பயுமே அகலக்கால் வைக்கணும்னு நினைக்க வேண்டாம். இதான் என்னுடைய அட்வைஸ். ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ ஒரு சுய தொழில் முனைவோர் அப்படின்ற எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன? ஒரு பெண்ணா நான் ஒரு காமனான ஒரு விஷயம் சொல்றேன். தைரியமும் நிதானமும் எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப 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 முக்கியம். அதுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை யோசிக்க வைக்கும். அந்த தைரியமும் நிதானமும் இல்லை அப்படின்னா நம்மளால எதையுமே செஞ்சிட முடியாது. எனக்கு இது எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் எப்பெல்லாம் நிதானம் இல்லாம ஏதாவது எனக்கு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும்போ என்னால யோசிக்க முடியாம இருக்கிற அந்த நேரத்துல எனக்கு ஒரு முன்னாடி எல்லாம் பட்டன் செல் யூஸ் பண்ணும்போது ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாருக்கும் அனுப்புவாங்க இல்லைங்களா மேம். அதுல எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புவாங்க என்ன பூஸ்டப் பண்றதுக்காக. நான் எப்பெல்லாம் தோண்டு போறேனோ அப்பெல்லாம் ஒரு விஷயம், அது ஃபார்வர்ட் மெசேஜா இருந்தாலும் நான் சொல்றேன், என்ன அதுதான் பூஸ்டப் பண்ணுச்சு. என்ன அப்படின்னா, கடவுள் யாரையும் அவர்களுடைய சக்திக்கு மேல் சோதிப்பதில்லை, உனக்கு வரும் சோதனை எல்லாம் உன் சக்திக்கு உட்பட்டதே அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ பெரிய விஷயத்துல நான் இருந்தாலும் இதை விட பெரிய ஆள் தான் நான் அப்படிங்கும் போது இதுல இருந்து என்னால வெளியே வர முடியும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரும். அதனாலதான் நான் சொல்றேன், எப்பயுமே தைரியமா இருங்க, நிதானமா இருங்க. நிதானமா இருக்கும்போதுதான் இதோட உண்மை உங்களுக்கு புரியும். சூப்பர் மேம். ஸோ இதுவரையும் உங்களுடைய பயணம் சார்ந்தும் பெண்களுக்கான விஷயங்களும் நிறைய அனுபவங்களையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆதிரை எஃப்எம்க்கு உண்மையை சொல்லணும்னா ரொம்ப பெரிய நன்றி. நான் நெகிழ்வா நினைத்த தருணங்கள்ல கேட்டீங்க. அதுல இந்த எஃப்எம்ல பேசினதும் என்னுடைய நெகிழ்வான தருணம் தான். என்னுடைய முன்னாள் கனவு இந்நாள் நினைவு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல பேசணுங்கிறது நான் முன்னாடி நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு அது நடந்திருக்கு. எஃப்எம், இந்த ஆதிரை எஃப்எம்ல நிறைய சுய தொழில் பண்றவங்கள அறிமுகப்படுத்துறீங்க. இந்த எஃப்எம்ல நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி மேம். இதுல வர நேயர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இத பார்த்து இதுல எஃப்எம்ல பேசுற எல்லாரையும் பத்தி கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் மேம். நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில நம்ம கூட கலந்துக்கிட்டு அவங்களுடைய எஸ்எஸ் ஃபுட்ஸ் பயணம் பத்தியும் இன்னும் நிறைய நல்ல விழிப்புணர்வு விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்ட மகேஸ்வரி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறப் போவது நான் உங்க RJ ஃபாஹிரா. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் ஏதாவது தெரியப்படுத்த நினைச்சிங்கன்னா 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.